சீர்காழியில் கோவில் இடத்தை மோசடியாக ஏமாற்றி விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பிள்ளையார்தோப்பு என்ற இடம் உள்ளது. ஆண்டுதோறும் குத்தகைக்கு விடப்படும் 38,800 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த இடத்தை சீர்காழி கோவிலான் தெருவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் நெடுஞ்செழியன் ஆகியோர் அந்த இடத்தில் உரிமை இருப்பதாக கூறி கடந்த 2014, 2015 ஆண்டுகளில் 14 பேரிடம் சுமார் 70 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு விற்றுள்ளனர். இந்த இடங்களில் பலர் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த இடத்திலிருந்து வெளியேற கோரி நீதிமன்றத்திலிருந்து நேற்று சம்மன் வந்துள்ளது. இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது அந்த இடத்திற்கும் பன்னீர்செல்வம் நெடுஞ்செழியனுக்கும் எந்தவித உரிமமும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று கேட்டபோது பன்னீர்செல்வமும் நெடுஞ்செழியனும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 14 பேரில் வீரப்பன், செல்வகுமார், முருகன், கௌசல்யா, ஜெயந்தி ஆகிய 5 பேர் தங்களுக்கு உரிமை இல்லாத இடத்தை மோசடியாக விற்பனை செய்தது. அது குறித்து கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்த 2 மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். 2000 பணம் கொடுத்தேன், 2015 பணம் கொடுத்தேன் இடத்துக்குன்னு 4,70,000 பணம் கொடுத்துருக்கேன். இடத்துக்குன்னு பணம் கொடுத்தேன். அந்த இடத்த காமிச்சு பணம் கொடுத்தாங்களே கொஞ்சம் இடமும் எனக்கு கிடைக்கல. இது வரைக்கும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே டிஎஸ்பி போக சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு வாங்கினீங்க கோயில் இடத்த, நேராக அவங்கள்ட்ட போய் பேச வேண்டியதானே. அவங்கள்ட்ட போனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எப்படி வாங்கலை, என்ன இல்லாமல் எப்படி போகலாம் அப்படின்ட்டாங்க. 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனாக்கா உங்களை யார் 6 மணிக்கு வர சொல்கிறது, நான் வர சொன்னேன்னா என் பொண்டாட்டியை கேட்டுட்டு தான் நான் கொடுக்க முடியும். அப்போல்லாம் பணம் வாங்கினப்போ அவன் பொண்டாட்டி இல்லை, இப்போ தான் அவன் பொண்டாட்டியே வந்திருக்கு. அப்போ என் பொண்டாட்டி என்ன பண்ணுவான், இன்றைக்கி மன உடைச்சலில் இருக்கான் என் பொண்டாட்டி. இப்போ வீட்டை விட்டு வரவே இல்லை. இன்றைக்கி டிஎஸ்பி கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன், என்னால் வர முடியாது, உடம்பு நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம நெடுஞ்செழியனும் ஒரு வைக்கல் வந்தால் என்கிட்ட இடம் இருக்குது, என் இடத்த வாங்கிங்க சொல்லி தான் வாங்கினேன். இடத்த வாங்கினா அங்கே போகணுன்னா கோயில் இடம் ஆகிட்டு. அதுக்கு கோயிலில் போய் கேட்டாங்க, நீ யாரை கேட்டு பணம் கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க. ஐயா தெரியாத கொடுத்துட்டேன், எப்படி அண்ணன் அப்படின்றது அப்படின்னு சொன்னோன்னா நீ போய் கேஸை கொடுன்னாங்க. கேஸை கொடுக்க வந்தாக்க டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, எங்களால் முடியாது, என்ன வேணாலும் நீங்கள் போய் நேராக அவனை போய் பணத்தை வாங்க, பணம் கேட்க போனாக்கா 6 மணிக்கு மேலே என் வீட்டு வாசப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மொத்தம் 14 பேர் ஏமாந்துட்டோம். அதில் வந்தது நாங்கள் 5 பேர் தான் வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.